என் பொண்ணு வந்து டிஸ்ட்ரிக்ட்லயும் ஃபர்ஸ்ட், ஸ்டேட்லயும் தேர்ட் எடுத்திருக்கிறா. என்ன காரணத்துக்காக என் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ரிசல்ட் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வந்துச்சு ஸ்கூல்ல இருந்து. உங்களுக்கு விஜய் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு 10 நாள் பார்த்துட்டு இருந்தாரு. இன்னும் அப்பாயின்மெண்ட் வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரிஜெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. நேற்று நான் பார்க்கும்போது கூட எனக்கு அழுகையாக தான் வந்துச்சு. என் பொண்ணு வந்து வாங்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தவங்க வாங்குறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல சார். அது நீங்க தான் சொல்லணும். உண்மையாலுமே நேற்று நான் அழுதேன். என் பொண்ணு அந்த இடத்துல நிற்கணும், நாங்களும் அந்த இடத்துல வந்து அதை பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். உங்களை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் இப்படியாவது உங்களை பார்க்கணும். ஸ்ரீ, நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல உளுந்தூர்பேட்டை தாலுக்கால புகைப்பட்டி வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன். நான் 10th வந்து மவுண்ட் பார்க் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து படித்தேன். நான் 10th வந்து 497 எடுத்தேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட்டில் வந்து தேர்டு வந்தேன். ஒரு ரிசல்ட் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வந்துச்சு ஸ்கூல்ல இருந்து. உங்களுக்கு விஜய் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். அம்மா அப்பாவும் ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னாங்க. வந்து ஒரு 2 நாள் கழிச்சு அப்பாவுக்கு ஃபோன் வந்துச்சு. அதனால அப்பா வந்து ப்ரூஃபு, மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா, விஜய் நிர்வாகி மோகன் சார்கிட்ட போய் கொடுத்தாரு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு 10 நாள் கழிச்சு நான் அப்பாயின்மெண்ட் வந்த உடனே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு 10 நாள் பார்த்துட்டு இருந்தாரு. இன்னும் அப்பாயின்மெண்ட் வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரிஜெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்பா வந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. நேற்று கூட பார்த்தேன். நேற்று கூட விஜய் சார் வந்து எல்லாத்துக்கும் அவார்ட் கொடுத்தாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டாங்க, ஏன்னா நீ போகலையா, போகிறேன்னு சொன்னியே அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் கேட்டாங்க. எதனால் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ விடுபட்ட மாவட்டத்துக்குலாம் நெக்ஸ்ட் மந்த் 3ஆம் தேதி வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயாவது உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். உங்களை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் இப்படியாவது உங்களை பார்க்கணும், ப்ளீஸ். என் பொண்ணும் என் பையனுக்கும் விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பர்த்டேனாலே அவங்க எல்லாமே கேக் வெட்டுவாங்க. எப்பயுமே விஜய் உங்களை பற்றி ஏதாவது சொன்னாலே என் பையனுக்கு அவ்வளோ கோவம் வரும். யாராவது ஏதாவது சொல்லிட்டா கூட அவன் வந்து இந்த ஃபோன் வந்ததும், ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னதும் என் பையனும் என் பொண்ணும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. நானும் சந்தோஷப்பட்டேன். எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துட்டையும் சொன்னேன், எங்கள் தெருவுலையும் சொன்னேன். நாங்கள் விஜய் பார்க்க போனது என் பொண்ணை எல்லாம் கட்டி பிடிச்சி, பரவாயில்ல உனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது, நீ என்ன சொல்கிறது, எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி யாரும் மார்க் எடுக்கல, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி எல்லாருமே என் பொண்ணை கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டாங்க. நாங்களும் அதே மாதிரி சந்தோஷப்பட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு அங்கே உளுந்தூர்பேட்டையில் மோகன் சார்கிட்ட கொண்டு விஜய் நிர்வாகிகிட்ட கொடுத்தாரு. சரி, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் வரும்னு சொன்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் வரல. திரும்ப ஏன் ஃபோன் வரலன்னு சொல்லிட்டு நானே தான் அவர்கிட்ட சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க என்னன்னு சொல்லி கேட்டேன். ஃபோன் பண்ணது, உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஏன்னா மார்க் அடிப்படையில் தான் வந்து அதிக மதிப்பெண் எடுத்தாவே உங்களுக்கு நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு விஜய் சார் பேசுறது தான் நாங்கள் போன டைமே பார்த்துருக்குறோம். என் பொண்ணு வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஃபர்ஸ்ட்டு, ஸ்டேட்லேயும் தேர்ட் எடுத்திருக்கிறா. என்ன காரணத்துக்காக என் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. என் பொண்ணு இது எங்கள் வீட்டுக்காரர் சொன்னதுலேருந்து நேற்று நான் பார்க்கும்போது கூட எனக்கு அழுகையாக தான் வந்துச்சு. என் பொண்ணு வந்து வாங்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தவங்க வாங்குறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல சார். அது நீங்க தான் சொல்லணும். உண்மையாலுமே நேற்று நான் அழுதேன். என் பொண்ணு அந்த இடத்துல நிற்கணும், நாங்களும் அந்த இடத்துல வந்து அதை பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. அடுத்த மாதம் 3ஆம் தேதி வந்து நீங்கள் திரும்ப விடுபட்ட மாவட்டத்துக்குலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுலையாவது எங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும் சார். உங்களை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். அது நீங்கள் தான் உங்கள் நிர்வாகிகிட்ட விசாரிச்சு என்னன்னு அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் தான். எனக்கு ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.